டே 1 டே 2 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? டே 3ல சில்க் த்ரெட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு செயின் வித் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டே 3ல நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல் ஷேப் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். நம்ம சிங்கிளாக போட மாட்டோம் சில்க் த்ரெட்டு, அதனால் இந்த பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போது சில்க் த்ரெட்டை 2 லைனாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளிருந்து வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், வெளியிலிருந்து வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வெளியிலிருந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். லைன்ஸ் பார்த்த மாதிரி நீடில் அப்படியே டேர்ன் பண்ணணும். நீடிலோட ஹூக் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் பார்த்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அந்த த்ரெட்டை விட்டுட்டு அவ்வளோதான். அந்த த்ரெட்டை பாருங்க எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரே அளவுக்கு செயின் ஸ்டிச் வரும். ஸோ ஹூக்கு டேர்ன் பண்ணிடணும். இங்கே கொண்டு வந்து லாக் பண்ணிடுறேன். இங்கே எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது செயின் வித் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லீவ் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு லைன் ஃபுல்லாக நீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கார்னருக்கு கொண்டு வாங்க.
கார்னரில் வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து த்ரெட் அப்படியே இழுத்து கீழே லேயர் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒட்டின மாதிரியே கிராஸாக ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட அந்த கேப்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டின மாதிரியே கிராஸாக குத்திட்டு செயின் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். கிராஸாக குத்துனீங்கன்னா நல்லா க்ளோஸாக வரும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட அளவுக்கு தகுந்த மாதிரி அதே அளவுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். கிராஸாக குத்துங்க, நல்லா க்ளோஸாக ஸ்டிச்சஸ் வரும். திரும்பவும் கார்னர் வரும்போது மேலே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த லைனை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைனும் இதே மாதிரி தான். மேலே இருக்கிற போர்ஷனில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அடுத்தடுத்த லைனுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர் ஸ்டிச்சு க்ளோஸ்டாக கேப் இல்லாமல் வரும். டே 3ல் சில்க் த்ரெட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், 3 லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடணும், செயின் வித் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.